Hi, are you all ready to listen to a story? எல்லாரும் கதை கேட்க தயாராயிட்டீங்களா? இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா? Shall we see today's Bible verse and a story? People used to say, are we obeyers or are we thinking and doing on our own? Are we followers or are we doing things on our own? மக்கள் சொல்லுவார்கள், நாம் சுய புத்தி கொண்டுள்ளவர்களாய் இருக்கிறோமா அல்லது சொல் புத்தி கொண்டுள்ளவர்களாய் இருக்கிறோமா? நாம் இரு வகைக்கும் உட்பட்டு இருக்க வேண்டும். சில சமயங்களில் நாம் சுய புத்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். சில சமயங்களில் நாம் சொல் புத்தி உடையவர்களாய் இருக்க வேண்டும். We have to come under both the categories. We have to be people who obey and also people with own understanding. We should be able to analyze the situation and act. நாம் எச்சூழ்நிலையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நாம் பகுத்தறிந்து நடந்து கொள்ள வேண்டும். வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்ப்போம். Let us see what the Bible says. நீதிமொழிகள் 3:5-6 சொல்லுகிறது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். Proverbs 3:5-6 says, trust in the Lord with all your heart and lean not on your own understanding. In all your ways acknowledge him and he shall direct your path. See what the Bible says. வேதம் என்ன சொல்லுகிறது என்று பாருங்கள். Always we have to depend on God and follow him. We should not lean on our understanding. வேதம் சொல்லுகிறது, நம் சுய புத்தியின் மேல் சாராமல் நாம் கர்த்தரையே நோக்கி பார்த்து அவருடைய சொற்களுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த எப்படி கர்த்தர் நம்மிடம் சொல்லுவார் என்றால் வேத வசனம் மூலமாக சொல்லுவார். அந்த வேத வசனங்களை நாம் கற்றுக்கொண்டு நாம் புத்தியை உபயோகித்து நாம் செயல்பட வேண்டும். How will God instruct us? Through the Bible verse. We have to read the Bible verse and understand where and how we have to act according to God's will. கர்த்தருடைய சித்தத்துக்கு சரியாக நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நாம் வேதத்திலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பெரிய ராஜாங்கம் ஒன்று இருந்தது. அந்த ராஜாங்கத்திற்கு படைக்கு தளபதியை தேர்ந்தெடுப்பதற்காக ஒரு பெரிய போட்டி நடைபெற்றது. There was a big kingdom and they were choosing a commander for the army. And there was various tests being conducted. And for the final round, 2 people were selected. அந்த கடைசி சுற்றின் முடிவாக 2 நபர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அப்பொழுது சொன்னார்கள், அந்த மன்னன் சொன்னான், உங்களிடம் நான் 3 கேள்விகளை கேட்பேன். அந்த கேள்விகளின் விடைக்கு ஏற்பாற்போல் இந்த தேர்ச்சியின் முடிவு இருக்கும் என்று சொன்னார். The king said to the 2 contestants, I will ask 3 questions to you and according to the answer you give, you will be selected as the commander of my army. And both of them accepted. இருவரும் அதற்கு சம்மதித்தார்கள். அப்பொழுது அந்த ராஜா ஒரு கேள்வியை கேட்டார். ஒருவேளை ஒரு தெருவில் இருவர் சண்டையிட்டு கொண்டிருந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று. The king asked his first question. Suppose 2 people are fighting on the street, what will you do? The first contestant said, I will go and immediately arrest both of them and put them in jail and take them for further judgment. And the second person said, first I will go and inquire what happened and I will find out who committed the first mistake and I will also analyze
who is the person behind the quarrel, and I will arrest that person and take him for further investigation. The second question was, the king asked, suppose if I am going for hunting and if you are coming with me and if a lion attacks me, what will you do? இரண்டாவது கேள்வியை அந்த மன்னர் கேட்டார். ஒருவேளை நான் காட்டிற்கு வேட்டைக்கு செல்லும் பொழுது நீங்கள் என்னுடன் வரும் பொழுது ஒரு சிங்கம் என்னை தாக்கினால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று. அந்த முதல் நபர் சொன்னார், நான் உங்களுடன் இருக்கும் பொழுது எப்படி ராஜா சிங்கம் உங்களை தாக்கும் என்று. அந்த இரண்டாம் நபர் சொன்னார், என் உயிரை கொடுத்தாவது உங்களை காப்பாற்றுவேன் என்று. The first person said, when I am with you, how will a lion attack you? And the second person said, I will surely lay down my life to protect you against the lion's attack. And the king asked the third question. Suppose a revolutionary force is found in the kingdom and there is a plot against the king, what will you do? மூன்றாவது கேள்வியை அந்த ராஜா கேட்டார். ஒரு புரட்சி படை உருவாகி ராஜாவுக்கு எதிராக ஒரு திட்டம் தீட்டப்பட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று. அந்த முதல் நபர் சொன்னார், நான் ஒற்றற்படை ஒன்றை தயார் செய்து அந்த விஷயங்களை சேகரித்து பின்பு அதற்கேற்றாற்போல் நான் நடவடிக்கை எடுப்பேன் என்று சொன்னார். The first man said, first I will appoint some spies and I will make an investigation about the people and then I will take the needed action. அந்த இரண்டாம் நபர் சொன்னார், நான் முதலில் விசாரிப்பேன். ஏனென்றால் ராஜாங்கத்தில் ஏதோ ஒரு தவறு இருந்தால் மாத்திரமே புரட்சி படை உருவாகும். அந்த தவறு என்ன, அதை யார் செய்தார்கள் என்று அதை கண்டுபிடித்து அதற்கேற்றாற்போல் நான் நடவடிக்கை எடுப்பேன் என்று சொன்னார். The second person said, see, usually a revolution is because when there is a mistake in the kingdom or the king, it will happen. So first I will find out the reason for this truth and then only I will get into action. And the king was quiet for some time and the people were very eager to know who is the commander. அந்த ராஜா இந்த பதில்களை கேட்டு அமைதியாக இருந்தார். மக்கள் எல்லோரும் ஆர்வமாக இருந்தார்கள் யார் தளபதி என்று தெரிந்து கொள்ள. அந்த ராஜா வந்து சொன்னார், the king said the first person is the commander of the country. அந்த ராஜா சொன்னார், முதல் நபர்தான் இந்த நாட்டினுடைய தளபதி என்று. மக்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. இரண்டாம் நபர் தானே எல்லா விஷயத்திலும் மிக கவனமாக, திறமையாக, புத்திசாலித்தனமாக பதிலளித்தார். ஆனால் ஏன் இந்த ராஜா முதல் நபரை தெரிந்து கொண்டார் என்று. The people were all confused. Only the second contestant was giving a very clear answer and also he was explaining things very clearly. And why did king choose the first person? And then the king explained, to be a commander, I want a person who will execute what I say. They have to follow the rules of the king, whatever the instructions of the king. But if a person thinks on his own and does things on his own, he will surely not listen to my instructions, but he will be taking decisions on his own, and sometimes it may be against me also. அந்த ராஜா சொன்னார், தெளிவாக யோசிப்பவர்களும் சுயபுத்தி உள்ளவர்களும் நானிடும் கட்டளைகளை அவர்கள் கீழ்ப்படிய மாட்டார்கள். அப்படி இருக்கும் பொழுது நான் சொல்வதை அவர்கள் கீழ்ப்படியாவிட்டால் சில சமயம் அவர்கள் எனக்கு விரோதமாக கூட செயலாற்றக்கூடும். ஆனால் தளபதியாக இருப்பவர்கள் ராஜாவின் கட்டளைகளுக்கு
கீழ்ப்படிபவர்களாக மாத்திரம் இருக்க வேண்டுமே ஒழிய சுய புத்தி உள்ளவர்களாய் இருக்கக்கூடாது. அவர்கள் நான் சொல்வதை கேட்பவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னாராம். எஸ், the same way we have to follow the instructions of our heavenly King, who is telling us to do everything according to the Bible. We have to follow his commands using our knowledge. ஆம், இப்படிதான் நாம் பரலோக ராஜாவின் கட்டளைகளை பின்பற்ற வேண்டும். நம் கையில் கொடுத்திருக்கிற வேதாகமத்தை படித்து நம் புத்தியை உபயோகித்து அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். நம் சுய புத்தியின் மேல் சாராமல் நம் கர்த்தரில் சார்ந்து அவர் சொல்லும் கட்டளைகளை நம் புத்தியை கொண்டு நாம் செயல்பட வேண்டும். எஸ், we should not be people of our own understanding. We have to depend fully on the Lord and use our wisdom to follow his instructions. Let us meet in the next story. அடுத்த கதையில் சந்திப்போம்.